வணக்கம். ஆர்பிஐயோட மீட்டிங் 3 நாள் மீட்டிங் நேத்து முடிஞ்சு, ஆர்பிஐ கவர்னர் பாலிசி அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இதில நெறைய ஹிட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. ஸோ என்ன எதிர்பார்த்தது? அவங்களோட அவுட்கம் பாசிட்டிவா, நெகட்டிவா இத பத்தி பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஏப்ரல் 11 என்னோட ட்ரெய்னிங் செஷன் தாம்பரம்ல நடக்குது. இது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஆம், இன்வெஸ்டார்ஸு இல்ல மார்க்கெட் எதிர்பார்ப்பு அப்படின்றது எல்லாரும் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு நெனைச்சாங்க. பட் ஆனா அந்த மாரி யாரும் நெனைக்கவே இல்ல. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்ற மாரி தான் ஆர்பிஐயோட இந்த ஸ்டாண்ட்ஸ வந்து எல்லாரும் நெனைக்கிறாங்க. பட் இதில நெறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எதுவும் இல்ல. அதாவது 5.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இத ஏற்கனவே லாஸ்ட் மீட்டிங்ல என்ன ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்களோ, அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இப்ப ரீட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில கவனிக்கக்கூடியது என்னன்னா, குறைப்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறைக்காம போனது ஒரு நெகட்டிவ். ஆம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கும்போது, அதாவது இந்த ரெப்போ ரேட்ட குறைக்கும்போது, அது ஹவுசிங் லோன் ஆல்ரெடி வாங்கி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். பட் ஆனா இப்போ இந்த அனௌன்ஸ்மென்ட்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ருப்பியோட ஃபால், எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து மார்க்கெட்லேருந்து வெளியில போறது, இது எல்லாமே ரொம்ப கிளியரா எந்த ஒரு இதில இருக்கிற பேனிக் இல்ல சீரியஸ்னஸ பத்தி ஆர்பிஐ ரொம்ப டீட்டெயிலா எதுவும் சொல்லல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்ப என்னன்னா, இது வந்து ஓரலா ஒரு ஆ மேம்போக்கா வந்து இத பத்தி டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. பட் ஆர்பிஐ இந்த மீட்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வெளியில வரும்போது, அத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம். இப்போ இதில என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ்? அ மைனஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜிடிபி குரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னா, ஆ ஆர்பிஐ என்ன எதிர்பார்க்கிறாங்கன்ற ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க. எதிர்பார்ப்பு, அவங்களோட எதிர்பார்ப்பு. அதில வந்து ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்தத விட குரோத் குறையும் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இன்ஃப்ளேஷன், விலைவாசி. ஏற்கனவே இருந்த விலைவாசி இப்போ இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்னு குடுத்திருக்காங்க. இந்த 2 விஷயமே வந்து ஆர்பிஐ பாலிசில வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது அ குறைப்பாங்க, இன்கிரீஸ் பண்ணுவாங்க இல்ல. இது அப்படியே ரீட்டர்ன் ஆக தான் சான்சஸ் இருக்குன்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனா வந்து நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம இங்க போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இத தாண்டி இதுல வேற என்னென்ன அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலோட பிரச்சனை. இதுல வந்து இந்தியாவுக்கான பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அதுக்கான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை ஆர்பிஐ எடுத்திருக்கிறாங்க. ஸோ ருப்பி வந்து ரெக்கார்ட் லோ கிட்ட இருக்கு. எ எ எஃப்ஐஎஸ் வந்து பணத்த வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் சைக்கிளிக்கல் லெவல் தான். இது ஒரு டெம்பரவரி தான். மறுபடியும் அ மார்க்கெட்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இதுல குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, லிக்விடிட்டி பிக் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, பிஆர்ஆர், அதாவது லிக்விடிட்டி டைட்னிங் டூல் அது இதோட நேமு. இத வந்து பார்த்தீங்கன்னா, பிரிங் பேக் பண்ணல அப்படின்றத குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, மார்க்கெட்ல கேஷ் ஃப்ளோ தொடர்ந்து கன்டினியூவா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆ இதுல இப்போதைக்கு இம்மீடியட்டா ரேட் ஹைக் இல்ல. ஏன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த ஆர்பிஐ மீட்டிங்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுனால, அதுக்கான ஸ்டெப் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றது. பட் ஆனா, இப்ப அந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா, சிச்சுவேஷன் ரொம்ப ஆ நார்மலான சிச்சுவேஷன் இப்ப இல்ல அப்படின்றதும், ஸோ இதுக்கான இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. மேபி சேஞ்சஸ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? பெட்ரோல், டீசலோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இதுதான் மேஜர் ஃபேக்டர். அதாவது விலைவாசி உயர்வுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டர் பெட்ரோல், டீசல் பிரைஸ். ஸோ, அப்ப இது இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால தான் இவங்க இன்ஃப்ளேஷனோட அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இப்போதைக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வந்து இது ஒரு டெம்பரவரி தான். மறுபடியும் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பேங்கிங்க்கு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அம் அமெரிக்கா, ஈரானுக்கான இந்த சீஸ்ஃபயர்ல மார்க்கெட் இன்கிரீஸ் ஆச்சு. ஆனா பேங்கிங் செக்டார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே ரைஸ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் ஏற்கனவே பேங்கிங் செக்டார் மோசமான ஃபால் நிஃப்டிய விட. ஸோ அதனால பேங்கிங் செக்டார்ல அந்த பவுன்ஸ் பேக் இருந்தது. அது மட்டும் இல்ல, 2வது வந்து பேங்கிங் செக்டாருக்கு ஆர்பிஐ குடுத்திருந்த இன்னொரு நியூஸ். இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேங்கிங் செக்டாருக்கு. அத ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ பேங்க்ஸுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு ஒரு ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் வைஸ் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் அப்படிலாம் இல்லை. இது ஒரு ரிலீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா, பேங்க்கினுடைய கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்னன்னா, ஆர்பிஐ ரொம்ப அக்ரெசிவா, கிளியரா இதில வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதில வரல. ஏன்னா, மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், எஃப்ஐஎஸ், இதில ருப்பியோட வேல்யூ, க்ரூட் ஆயில் இந்த இம்பாக்ட்னால தான் இப்போதைக்கு ஆர்பிஐ இந்த மீட்டிங்கை பெரிய அளவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் தள்ளி போட்டிருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் மேனேஜபிள் லெவலில் தான் இருக்கும்னு இன்க்ரீஸ் கைடன்ஸ் கொடுத்துருந்தாலும் பட் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் க்ரோத் வந்து ஒரு ஸ்லைட்டாக குறையிறதுக்கான இண்டிகேஷன். இது மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதிர்பார்ப்பு மட்டும்தான். பட் அது உண்மையிலே குறையும் போது அதுக்கான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் பேங்கிங் செக்டாருக்கு ஒரு சில ப்ளஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷனில் நெகட்டிவ் ஃபோர்காஸ்டிங், அதே போல் க்ரோத் ஜிடிபிலையும் ஒரு நெகட்டிவ் ஃபோர்காஸ்டிங். இந்த 3 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் ஃபேக்டர். இதை தாண்டி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட் இம்பேக்டோடவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த செஷனுக்கான உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஏப்ரல் 11 ஆப்ஷன் ட்ரேடிங்கான செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.